ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈரத்தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஸ்டேஜில் ஈரல் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். மிளகு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி. சூடான சாதம், ஈரத்தொக்கு, ரசம், ஆம்லெட். வாங்க சாப்பிட்லாம்.